அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு நவம்பர் மாதத்தின் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இது சாதாரணமாக வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை இல்லைங்க, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அப்படின்னே சொல்லலாம். திங்கட்கிழமைங்கிறதே சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக தான் கருதப்படுது. அதுவும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கார்த்திகை சோமவாரம், அதாவது கார்த்திகை திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்பெஷலாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானிற்கு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளில் கண்டிப்பாக சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ணுவாங்க. இது எல்லாமே கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடியது தான். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த அந்த திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய ஒரு மாதம். அதாவது அடியறியா முடியறியா விஸ்வரூபமாக காட்சி கொடுத்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிவபெருமானுக்கு உரிய சங்காபிஷேகம் நடைபெற்ற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த மாதம் முழுவதும் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றி வைக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவை தவிர நேற்று இரவு நம்மளுடைய பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றி வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து தனி ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். இன்றைக்கி காலையில் கூட கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு தண்ணீரை ரெடி பண்ணி அதை நம் மீது தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். நம் மீது உள்ள கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும், பாவங்கள் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே நீங்கும்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே கூட செய்யலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நான் முன்பே சொன்ன மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை. இவை தவிர இன்று நமக்கு இரவு 7:56 மேலே திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குது. நட்சத்திரத்திலேயே 2 நட்சத்திரம் தான் திருங்கிற அந்தஸ்து பெற்றிருக்குது. அது மகாவிஷ்ணுவிற்கு உரிய திருவோணம், அடுத்து சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை. கரெக்டாக சிவபெருமானுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் திங்கட்கிழமை நாளில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். காலையில் பதிவுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி இரவு திருவாதிரை நட்சத்திரம் வருது, அந்த சமயத்தில் கூட அந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சிக்கலாம் அப்படின்னுட்டு இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் அதே போல் இரவு அந்த 8 மணிக்கு மேலே செஞ்சிட்டாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்த உடனேயுமே இப்போ செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அமையுது அப்படிங்கும்போது இப்போவே செஞ்சிட்டிங்கனாலும் சரி, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். வேண்டுதல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இதை இன்றைக்கே நீங்கள் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லலை, இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளை மறுநாள் இதே போல் கார்த்திகை 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிற சமயத்தில் தான் செய்யணும். அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது, வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. அதனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற நாள் எதுன்னு பார்த்து அந்த நாளில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி தேவைப்படுது. நல்ல சல்லடை மாதிரி நல்ல ஒரு காற்றோட்டம் போகிற மாதிரி துணிகள் கிடைக்குங்க. இது மாதிரி ஒரு காட்டன் துணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 வில்வ இலை நீங்கள் வைக்கணும். இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிக மிக பிரியமான இலை. இந்த இலையினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய 2 கண்கள் நெற்றியில் அந்த நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டதாக தான் இருக்கும். அதனால் முக்கண்ணன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய இந்த 3 இலைகளை நம்ம எடுத்துக்கணும். 3 வில்வ
இலையும் நீங்கள் வந்து எடுத்துட்டு நல்ல தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ₹1 நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நாணயமாக பார்க்கப்பட்டு வருது. மேலும் இந்த வில்வ மரத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்குரிய நாணயத்தை அவங்களுக்குரிய இந்த இலைக்கு பக்கத்துலேயே நம்ம வைக்க போகிறோம். அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த ஏலக்காய் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கிராம்பு மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ண வேண்டி இருக்குது. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வந்து தேவைப்படுது. மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் சந்தனம் கூட வந்து எடுத்துக்கலாம். வெள்ளை சந்தனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மஞ்சள் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் விட்டோ அல்லது தண்ணீர் விட்டோ கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. அடுத்தது இந்த வில்வ இலையினுடைய குச்சி கிடச்சிச்சுனாவோ அல்லது ஊதுபத்தி குச்சி அளவோ, இப்போ நம்ம 3 இலைகள் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா வில்வ இலை, இந்த வில்வ இலையில் நமசி வசி, நமசி வசி, நமசி வசி அப்படிங்கிற பணவரவிற்குண்டான சிவபெருமானுக்கு உரிய இந்த 5 எழுத்தை நீங்கள் வந்துட்டு எழுதிக்கணும். 3 இலையிலையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இலையை கொஞ்ச நேரம் அப்படியே உலர விட்டுருங்க. நல்லா வந்து உலரட்டும். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிற துணியில் இந்த இலை, ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு வெள்ளை நிற நூலால் நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து வரும். நல்லா வந்துட்டு இதை கட்டிக்கோங்க. அடுத்து இந்த முடிச்சியை நீங்கள் பூஜை அறையில் வச்சு சிவபெருமானை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வறுமை நிலை நீங்கணும், மன கஷ்டம் நீங்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இவை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலான கோரிக்கை நிறைவேறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு முன் வைக்கலாம். முன் வச்சுட்டு மனதார வேண்டின பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் பெட்ரூம் வந்து இருக்கும். இப்போ இந்த பெட்ரூமில் ஒரு லாஃப்ட் இருக்குது அப்படிங்கும்போது, அதாவது இந்த மேலே ஜாமான்லாம் அடுக்கி வைப்பீங்க இல்லையா, அங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த லாஃப்ட் மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த கம்பியில் இந்த முடிச்சியை வந்துட்டு நீங்கள் கட்டி வைக்கலாம். இல்லைன்னா அங்கே ஒரு ஹூக் மாதிரி இப்போ விற்குது பாருங்கள், ஸ்டிக்கர் மாதிரி பிச்சு நம்ம அப்படியே வச்சோம்னா நல்லா அந்த ஹூக் வந்து செவுத்தோடு ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு கூட நம்ம இந்த முடிச்சியை வந்து நம்ம அங்கே மாட்டிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு பீரோ வச்சுருக்கிறீங்க, பீரோவுடைய அந்த கைப்பிடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த கைப்பிடியில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த முடிச்சியை வந்து மாட்டி வைக்கலாம். மொத்தத்தில் கொஞ்சம் உயரமான இடத்துல இது இருக்கிறது சிறப்பு. நல்ல தொங்க விட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் கட்டி விடுங்க. இந்த மூளை பார்த்தீங்கன்னா கன்னி மூளை, குபேர மூளை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நம்ம இதை வந்து வச்சிடணும். நீங்கள் இன்றைக்கே இதை கட்டி வச்சாலும் சரி, இல்லை கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே எப்போ கட்டி வச்சிங்கனாலும் சரி, இந்த மாதம் முழுமையுமே அது வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ மார்கழி ஒன்று வரும் இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் வாசம் வந்து போயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை தூக்கி எறிய வேண்டாம். இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கும். இப்போ இது கூட சேர்த்து இந்த 2 ஏலக்காய், கிராம்பு இது எல்லாம் நீங்கள் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுவீங்க பாருங்கள், அந்த சமயத்தில் இதையும் நீங்கள் போட்டு வீடு முழுவதும் வந்துட்டு காட்டிடுங்க. இல்லை எங்களுக்கு சாம்பிராணி காட்டுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, எங்களுக்கு புகை அலர்ஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ மரத்துக்கடியிலையோ வந்துட்டு போட்டுடலாம். எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வில்வ இலை கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ளார எப்படியாவது இந்த முடிச்சியை உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.